வணக்கம். அரசு ஊழியர்களின் 20 வருட போராட்டத்திற்கு விடை கொடுத்த மு.க.ஸ்டாலின் என்று நேற்றிலிருந்து சுய விளம்பரமும் தம்பட்டமும் அடித்துக் கொண்டிருக்கும் திமுகவினரிடம் ஒரு சில கேள்விகள், ஒரு சில உண்மைகள். முதல் கேள்வி, 2003 கடைசியில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அஇஅதிமுக புரட்சித் தலைவி அம்மா தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்தார் அப்படிங்கிறதோட உண்மை என்ன? ஜனவரி 1, 2004 முதல் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்று ஒன்று நடைமுறைக்கு வந்தது. அந்த என்பிஎஸ் என்கின்ற சட்டத்தை வடிவமைத்து அப்பொழுது அமல்படுத்தியது மத்தியில் இருந்த பாஜக. அப்பொழுது அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது, ஆட்சி அதிகாரத்தை பங்கு பெற்று சந்தோஷப்பட்டது திமுக, குறிப்பாக கோல்மால்புர குடும்பம். எதிர்ப்பு ஏதாவது காட்டியதா என்கின்ற வரலாறை இந்த மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக தருமா? 22 மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திய பின் 23வது மாநிலமாக நடைமுறைப்படுத்தியது தமிழ்நாடு, புரட்சித் தலைவி அம்மா. இந்த உண்மையை மக்களிடம் சொல்லக்கூடிய துணிவு இருக்குமா? என்னைக்காச்சும் உண்மை பேசக்கூடிய துணிவு இருக்குமா? இந்த 2004 சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்று கொண்டு வரப்பட்ட இது ஒன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு தனியார் துறைக்கும் பொது ஜனங்களுக்கும் அன்ரெகனைஸ்டு செக்டாருக்கும் நடைமுறைப்படுத்திய ஆண்டு 2009. அப்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம், கருணாநிதி முதலமைச்சர். அப்போ அதை எதிர்த்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று கொடுத்த அறிக்கையோ இல்லை போராட்டங்களோ ஏதாவதற்கான ஆதாரம் இருக்கிறதா திமுகவிடம்? இல்லை 2006 2011 5 ஆண்டுகள் இந்த என்பிஎஸ் ஸ்கீமை நாங்கள் அமல்படுத்த ஒப்புக்கொள்ள மாட்டோம், இது தமிழகத்திற்கு அமல்படுத்த முடியாது, அஇஅதிமுக விடுத்த ஓபிஎஸ் மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது என்று சொல்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டதா? ஏன் சொல்லவில்லை? 2006 2011 ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை குறித்து திமுக கிள்ளி போட்ட துரும்பு என்ன? தேர்தல் வாக்குறுதி 2021 நாங்கள் ஆட்சி கட்டிலில் வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதி என்ன ஆனது? அப்போது மு.க.ஸ்டாலின் என்கின்ற பொம்மையிடம் முதல் கேள்வி, நாங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எங்களால் நடைமுறைப்படுத்த இயலவில்லை, எப்படி ஒற்றை கையெழுத்தில் நீட் விலக்கோ அதுபோல் எங்களால் இயலவில்லை என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பார். இந்த டிஏபிஎஸ் என்கின்ற தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் என்பது இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமுக்கு முற்றிலும் மாறானது என்கின்ற பொது அறிக்கையை மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக தர துணிவிருக்கிறதா? யூபிஎஸ் என்பதை நடைமுறைப்படுத்த ஒரு காலம் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் குறிப்பிடப்படக்கூடிய அனைத்து ஷரத்துகளும் இந்த டிஏபிஎஸ்ஸில் இடம்பெறவில்லை என்கின்ற அறிக்கையை பொதுவெளியில் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பதற்கு தயாரா? யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் குறிப்பிட்டிருந்த எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு ஷரத்துகளையும் இந்த டிஏபிஎஸ்ஸில் இடம்பெறவில்லை, இந்த டிஏபிஎஸ் என்பது முற்றிலும் மாறானது என்கின்ற ஒரு அறிக்கையை பொதுவெளியில் விடுவதற்கு மு.க.ஸ்டாலின் தயாரா? பொய்களும் புரட்டுகளும் மட்டுமே மூலதனமாக வைத்து மற்றவர்கள் சாதனையில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய இந்த விடியா திமுகவும் பொம்மை முதல்வரும் இது உதயசூரியன் ஆட்சியா அல்லது உதயச்சந்திரன் ஆட்சியா என்று கேட்கும் அளவுக்கு ஒரு ஆட்சி அவலம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்கின்ற பொதுவெளியில் வந்து ஒப்புக்கொள்ள தயாரா? 95 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதி முடிந்தது என்றால் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாக்குறுதி என்னானது? அதற்கும் டிஏபிஎஸ்க்கும் என்ன தொடர்பு? இது போன்ற உண்மைகளை பொதுவெளியில் பேசி நேற்று விவாத மேடையில் பேசிவிடுவோம் என்பதால் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களை விவாதத்தில் பங்கேற்காமல் செய்ததற்கான அழுத்தம் கொடுத்தது யார்? பெண் நிறுவனமா இல்லை திமுகவா? என்று உண்மை பேசும் திமுக, உண்மையை பேச துணிவு என்று வரும் திமுகவிற்கு, குறிப்பாக மு.க.ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இருந்தால் உண்மையை பேசி மக்களை சந்திக்கும் துணிவு என்றைக்கு வரும் என்பதே இன்றைய கேள்வி.